ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மார்க் 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல எல்லோரும் மிகவும் நன்கு அறிந்த ஒரு தேவனுடைய வார்த்தை. பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் வழி அருகே அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அவ்வழியாய் செல்வதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உங்களுடைய தேவைகளை நிச்சயமாய் செய்வேன். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற அநேக காரியங்கள் இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போகாதபடி, நீங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடி, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நீங்கள் சோர்ந்து போகாதபடி இருக்கும்படியாய் ஆவியானவர் விரும்புகின்றார். பிறவி குருடனாகிய இவனுக்கு கர்த்தர் பார்வை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை அவன் இருதயத்தில் வந்தது போல உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் தேவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை வரட்டும். இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அவனுடைய தேவை பார்வை அடைய வேண்டும் என்பது. உங்களுடைய தேவை எது என்பதை தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆம், நமக்கு அற்புதம் தேவன் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்ப வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் விசுவாசிக்கின்ற போது அவர் நிச்சயம் செய்வார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதி வழி நடத்திடலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.